உண்மை சம்பவத்தை வச்சு எடுக்கப்பட்ட நிறைய படங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா உண்மை சம்பவத்தை வச்சு எடுக்கப்பட்ட கொடூரமான பேய் படங்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? அப்படிப்பட்ட படங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அஞ்சாவதா நம்ம பார்க்க போற படம் தி எக்ஸார்சிசம் ஆஃப் எமிலி ரோஸ். இந்த படத்தோட கதை ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிக்குது. சோ அந்த பொண்ணுக்கு பேய் ஓட்டும் போது அந்த பொண்ணு அந்த எக்ஸார்சிசம் பலன் கொடுக்காம செத்து போயிடுறா. இது 1970 அன்னலைஸ் மைக்கேல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜெர்மன் பொண்ணுக்கு நடந்த கொடூரம். அந்த பொண்ணுக்கு அடிக்கடி வலிப்பு வர்றது, அப்புறம் விசித்திரமா நடந்துக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருந்ததுனால அவளோட பேரண்ட்ஸ் அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கிறதா நினைச்சாங்க. சோ அவங்க அந்த பொண்ணுக்கு 10 மாசத்துக்கும் மேல 67 தடவை எக்ஸார்சிசம் பண்ணிருக்காங்க. பட் அந்த பொண்ணு துரதிர்ஷ்டவசமா 1976 ஊட்டச்சத்து குறைபாடு, அப்புறம் உடல் சோர்வு காரணமா தன்னோட 23வது வயசுலயே இறந்து போயிடுறா. இந்த சம்பவம் உலகத்தையே பயத்துல நடுங்க வச்சுது. மக்கள் எல்லாரும் இது அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் அப்புறம் அந்த பாதிரியார் இவங்களோட அலட்சியத்தால தான் அந்த பொண்ணு செத்துட்டான்னு கேஸ் போட்டாங்க. பட் இது உண்மையாவே பேயா இல்ல, அந்த பேரண்ட்ஸோட தப்பான புரிதலான்னு இப்போ வரைக்கும் சில பேர் இந்த கேள்வியை கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த படம் எப்போ பார்த்தாலும் ரொம்பவே பயங்கரமா இருக்கு. சோ இந்த படத்தை நீங்க பாத்திருந்தீங்கன்னா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நாலாவதா நம்ம பார்க்க போற படம் வெரோனிகா. இது ஒரு ஸ்பானிஷ் படம். இதுல ஒரு பொண்ணு பேய்களோட பேசுறதுக்காக வீஜா போர்டு யூஸ் பண்றா. அதோட முடிவு பயங்கரமான மரணத்துல போய் முடியுது. பட் இந்த படத்துக்கு பின்னாடியும் நெஞ்ச உறைய வைக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான உண்மை சம்பவம் இருக்கு. 1991 லாசரோ அப்படிங்கிற பொண்ணு ஸ்கூல்ல தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வீஜா போர்டுல இறந்து போனவங்களோட பேச தொடங்குறாங்க. இவங்க ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே லாசரோ ஏதோ ஒரு அமானுஷமான அறிகுறிகளை ஃபீல் பண்ண தொடங்குறா. அவளுக்கு கொஞ்ச நேரத்திலேயே திடீர்னு வலிப்பு வர ஆரம்பிக்குது. தொடர்ச்சியா விசித்திரமா நடந்துக்கிறா. டாக்டர்ஸால அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு சில மாசங்களுக்கு அப்புறம் அந்த பொண்ணு தன்னோட 18வது வயசுலயே பரிதாபமா இறந்து போயிடுறா. ஆனா இந்த கதை அதோட முடியல. போலீஸ் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சப்போ அவங்க அந்த வீட்டுல அடிக்கடி மர்மமான சத்தம் கேட்டதாவும் சில சமயங்கள்ல பொருட்கள் எல்லாம் தானாவே நகர்ந்ததாவும் சொன்னதுனால இது ஸ்பெயின்லயே ரொம்பவும் ஃபேமஸான அமானுஷ கேஸா மாறிடுச்சு. எல்லாரும் இதுக்கு வல்லேகாஸ் இன்சிடென்ட் அப்படின்னு பேரே வச்சுட்டாங்க. அந்த பொண்ணோட சாவு உடல்நல குறைவால ஏற்பட்டுச்சா இல்ல உண்மையாவே அமானுஷமான ஏதோ ஒன்னால ஏற்பட்டுச்சான்னு தெரியல. பட் அங்க போன போலீஸ் நாங்க சொல்லி புரிய வைக்க முடியாத சில விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னது நிறைய பேருக்கு பயத்தை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் இப்போ வரைக்கும் முடிவுக்கு வராம அப்படியே தான் இருக்கு. நீங்க இந்த படத்தை பார்த்திருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மூணாவதா நம்ம பார்க்க போற படம் தி அமிட்டிவில் ஹாரர். இது ரொம்பவும் ஃபேமஸ் ஆன ஒரு ஹாரர் மூவி. இதோட ஸ்டோரி புதுசா வீடு மாறி போற ஒரு குடும்பத்தை ஏற்கனவே அந்த வீட்டுல இருக்கிற தீய சக்தி அவங்கள கொடூரமா பயமுறுத்தி கொலை பண்றதுதான் இதோட கதை. ஆனா இதுவும் ஒரு உண்மையான சம்பவத்தை வச்சு எடுக்கப்பட்டதுதான். இது நியூயார்க் அமிட்டிவில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல நடந்த ஒரு உண்மை கதை. 1974 ரொனால்டு அப்படின்னு சொல்லப்படுறவர் தன்னோட பேரண்ட்ஸையும் தன்னோட 4 சகோதரர்களையும் அந்த வீட்டுல கொடூரமா கொலை பண்ணிருக்கிறாரு. அதை தொடர்ந்து லூட்ஸ் ஃபேமிலி அந்த வீட்டுக்கு புதுசா குடி போறாங்க. ஆனா அவங்க அந்த வீட்டுக்கு போன கொஞ்ச நாள்லயே சுவத்துல இருந்து சேறு கொட்டுனதாவும் வீடு முழுக்க ஈக்கள் பூந்ததாவும் ராத்திரி நேரத்துல மர்மமான சத்தம் கேட்டதாவும் சொல்லி லூட்ஸ் ஃபேமிலி அந்த வீட்டுக்கு போன 28வது நாள்லயே பயத்துல அங்க இருந்து ஓடி போயிட்டாங்க. இது அவங்க மீடியால சொன்னப்ப சில பேர் இது அமானுஷமான விஷயத்துக்கு ஒரு உண்மை ஆதாரம் அப்படின்னும், சில பேர் இது பணம் சம்பாதிக்கிறதுக்காக சொல்லப்பட்ட பொய் அப்படின்னும் சொன்னாங்க. இருந்தாலும் 1979 ஹாலிவுட் இந்த கதையை படமாக்குனாங்க. இந்த படத்தை நீங்க யாரெல்லாம் பார்த்திருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரெண்டாவதா நம்ம பார்க்க போற படம் அனபெல். அனபெல் அப்படிங்கிறது காஞ்சரிங் யூனிவர்ஸ்ல வர்ற ஒரு டால் பேய். நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்ல, ஏன்னா காஞ்சரிங்ல வர்ற எல்லா படமும் உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்ததுதான். அனபெல்லோட உண்மை கதை என்னன்னா 1970 நர்சிங் மாணவிக்கு இந்த அனபெல் அப்படின்னு சொல்லப்படுற பொம்மை கிடைச்சது. பட் சீக்கிரமாவே அவளும் அந்த பொண்ணோட ரூம்மேட்டும் அந்த பொம்மை தானா அசைஞ்சதுக்கான அறிகுறிகளையும் அது நடந்து போனதுக்கான அறிகுறிகளையும் அப்புறம் கைகளை கீறி காயப்படுத்தினதுக்கான அறிகுறிகளையும் கவனிச்சுட்டு இருந்ததுனால அவங்க பயந்து போய் எட் அண்ட் லோரேனுக்கு கால் பண்ணாங்க. அவங்க அந்த பொம்மையை ஒரு அமானுஷமான ஆவி கையாளுறதா சொன்னாங்க. அந்த உண்மையான அனபெல் பொம்மை இப்பவும் வாரன்ஸோட அமானுஷ மியூசியம்ல ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள டூ நாட் ஓபன் சீல் போட்டு மூடி வச்சிருக்காங்க. நீங்க அந்த மியூசியம்க்கு போயிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா நம்ம பார்க்க போற படம் தி ஹாண்டிங் இன் கனெக்டிகட். இந்த படம் காஞ்சரிங் யூனிவர்ஸ்க்குள்ள வரலனாலும் இந்த கதை காஞ்சரிங்ல வர்ற எட் மற்றும் லொரைன் இன்வால்வ் ஆன ஒரு கேஸ் தான் படமா எடுத்திருக்காங்க. இந்த படம் 1980 ஸ்னீடெக்கர் ஃபேமிலியோட அனுபவத்தை தான் படமா எடுத்திருக்காங்க. இவங்க கனெக்டிகட்ல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து குடி போயிருக்காங்க. ஆனா அது ஒரு காலத்துல ஃபைனல் ஹோம், அதாவது இறுதி சடங்கு வீடா இருந்தது இவங்களுக்கு தெரியல. இவங்க அங்க கண்ணுக்கு தெரியாத நிழல் உருவத்தை பார்த்திருக்காங்க. அப்புறம் கண்ணுக்கு தெரியாத சக்தி மூலமா நிறைய காயப்பட்டிருக்காங்க. சோ இதை இவங்க தொடர்ந்து அனுபவிச்சதுனால பிரபல பாராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எட் அப்ரம் லொரைன் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்க. அவங்க அங்க வந்து சொன்ன முதல் விஷயம், இந்த கட்டிடத்துல இருந்த கடந்த காலத்து இறந்து போன அமைதியற்ற ஆவிதான் இந்த வீட்டுல இருக்கிறவங்களை தொடர்ந்து வேட்டையாடிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இது கொஞ்ச நாள்லயே எட் அண்ட் லொரைனோட மறக்க முடியாத சில கேஸ்ல இதுவும் ஒன்னா மாறுச்சு. நீங்க தங்கி இருக்கிற வீடு ஒரு காலத்துல இறுதி சடங்கு வீடா இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல நீங்க எத்தனை படத்தை பார்த்திருக்கீங்க, அப்புறம் பார்ட் 2 வேணுமான்னு எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸ்கிரீன்ல தெரியிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன். நன்றி, வணக்கம், பை பை.